ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு பாரதியார் பற்றிய முழு தகவல் வந்து பார்க்கலாம். பாரதியாரோட வாழ்க்கை வரலாறு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதியாரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். பெற்றோர் பெயர் வந்து சின்னசாமி ஐயர், லக்குமி அம்மாள். இவங்களோட மனைவி பேர் வந்து செல்லம்மாள். இவர் எப்ப பிறந்தாரு அப்படின்னா டிசம்பர் 11 1882லயும், எப்ப இறந்தார் அப்படின்னா செப்டம்பர் 11 1921 இறந்திருப்பாரு. இவரோட மொத்த காலங்கள் வந்து 39 ஆண்டுகள் என்ன பண்ணியிருப்பாருன்னா வாழ்ந்திருப்பார். இவர் புனைப்பெயர்கள்லாம் இவருக்கு இருக்கு. நிறைய புனைப்பெயர்ல வந்து கவிதைகள், கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு. என்னென்ன புனைப்பெயர்லாம் இவருக்கு இருக்கு அப்படின்னா காளிதாசன், சக்திதாசன், சாவித்திரி, ஓர் உத்தம தேசாபிமானி, நித்திய தீரர். நித்திய தீரர் ரொம்ப முக்கியமானது. நித்திய தீரர், செல்லிதாசன். இவருக்கு அழைச்ச பேர் வந்து செல்லிதாசன். அடுத்து வந்து சிறப்பு பெயர்கள் என்னென்ன சிறப்பு பெயர்லாம் வேற யாரெல்லாம் இவர் வந்து சிறப்பு பெயர் வச்சு அழைச்சிருக்காங்க அப்படின்னா புதுக்கவிதையின் முன்னோடி. புதுக்கவிதைனா வசன கவிதைன்னு சொல்லுவாங்க. சோ வசன கவிதை அல்லது புதுக்கவிதையின் முன்னோடி. பைந்தமிழ் தேர்ப்பாகன். பைந்தமிழ் தேர்ப்பாகன்னு இவரை யாரு புகழ்ந்தா அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் என்ன பண்ணியிருக்காருன்னா புகழ்ந்திருக்காரு. சிந்துக்கு தந்தை என்று புகழ்ந்திருக்காரு. நீடுதுயில் நீக்கி பாடி வந்த நிலாண்டு புகழ்ந்திருக்காரு. பாரதிதாசன்லாம் பாரதியாரை எப்படிலாம் புகழ்ந்திருக்காருன்னு பின்னாடி தனியா ஒண்ணுல பார்க்கலாம். சிந்துக்கு தந்தைன்னு புகழ்ந்திருக்காரு. நீடுதுயில் நீக்கி பாடி வந்த நிலா பாவேந்தர் அப்படி பாடி வந்த நிலாஞ்சலி பாவேந்தர் புகழ்ந்திருக்காரு. காடு கமலும் கற்பூர சொற்கோ அப்படின்னு சொல்லி புகழ்ந்திருக்காரு. நெக்ஸ்ட் பாட்டுக்கொரு புலவன் பாரதி. இது எல்லாருக்கும் தெரியும். யார் புகழ்ந்தாவர் அப்படின்னா கவிமணி. பாட்டுக்கொரு புலவன் சொன்னது கவிமணி. தற்கால இலக்கியத்தின் விதிவல்லின்னு பாரதியார சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேசிய கவி, மகாகவி. இப்ப பாரதியார் என்ன சொல்றோம்? தேசிய கவி சொல்றோம், மகாகவின்னு சொல்றோம். மகாகவி பாரதியார்னு சொல்றோம். அந்த மகாகவின்ற பெயர் கொடுத்தது யாருன்னா வாரானா யாருன்னா ராமசாமி. ராமசாமி ஐயங்கார் தான் என்ன செஞ்சிருக்காரு? மகாகவின்ற பட்டம் கொடுத்திருக்காரு. அடுத்து இவரை விடுதலை கவின்னு புகழ்ந்திருக்காங்க, அமர கவின்னு புகழ்ந்திருக்காங்க, முன்னறி புலவர்னு புகழ்ந்திருக்காங்க, மகாகவின்னு புகழ்ந்திருக்காங்க. மகாகவின்னு புகழ்ந்தவர் தான் ராமசாமி. அடுத்து உலக கவின்னு புகழ்ந்திருக்காங்க, தமிழ் கவின்னு புகழ்ந்திருக்காங்க, மக்கள் கவிஞர். மக்கள் கவிஞர்னு பாரதியாரையும் சொல்லுவாங்க. பாரதியார் ஆப்ஷன்ல இருக்காரு, இல்ல பட்டுக்கோட்டை இருந்தாருன்னா பட்டுக்கோட்டையை குறிச்சிருங்க. மக்கள் கவி அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டையும் அழைக்கப்படுவாரு. சரியா? உடுமலை கவினா உடுமலை நாராயண கவி. சரியா? அவரை வந்து உடுமலை நாராயண கவியை வந்து பகுத்தறிவு கவிராயர்னு சொல்லுவாங்க. உடுமலை கவிய பகுத்தறிவு கவிராயர்னு சொல்லுவாங்க. அதே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் கவிஞர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவரையும் மக்கள் கவிஞர்னு சொல்றாங்க. சோ நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பார்த்து நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கவி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இவரோட உரைநடை நூல்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா ஞான ரதம் அப்படின்ற நூல். இதுதான் தமிழ்ல வெளிவந்த உரைநடை நூல். அதே இது தமிழ்ல ஃபர்ஸ்ட் வெளிவந்த புதினம் அல்லது நாவல்னு கேட்டாங்கன்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை இயற்றிய பிரதாப முதலியார் சரித்திரம். அதுதான் முதல்ல வந்த நூல். அடுத்து ரெண்டாவது வந்தது கமலாமல் சரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சரி, ஓகே. இது வந்து உரைநடை நூல் தமிழில் வெளிவந்த முதல் உரைநடை நூல்னு கேட்டா பாரதியார் இயற்றிங்க ஞான ரதம் அப்படின்ற நூல். அடுத்து தராசு. இது ஆக்சுவலி எல்லாத்துக்கும் தெரியும். தராசு. அடுத்து சந்திரிகையின் கதை. அடுத்து மாதர் அப்படின்ற நூல். அதுக்கப்புறம் வந்து கலைகள் அப்படின்ற ஒரு என்னென்ன நூல். அடுத்து வந்து கவிதை நூல்கள் என்னன்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், காட்சி, அடுத்து புதிய ஆத்திச்சூடி, அடுத்து பாப்பா பாட்டு, பாரத மாதா, திருப்பள்ளி எழுச்சி, பாரத தேவியின் திருத்த சாங்கம். இதெல்லாம் தெரியாது. பாரத மாதா, பாரத தேவி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து விநாயகர் நான்மணி மாலை. இந்த நூலெல்லாம் யாரு கவிதை நூலெல்லாம் ஏற்றது? பாரதியார். நான்மணி மாலை, விநாயகர் நான்மணி மாலை. ஓகே. அடுத்து வந்துட்டு சிறுகதைகள். இவரோட சிறுகதைகள்லாம் என்னென்ன அப்படின்னா திண்ணிமா சாஸ்திரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பூலோக ரம்பை, அடுத்து ஆறில் ஒரு பங்கு, அடுத்து ஸ்வர்ணகுமாரி, அடுத்து சின்ன சங்கரன் கதை, அடுத்து நவதந்திர கதைகள். தந்திர கதைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கதை கொத்து அப்படின்ற சிறுகதைகள்லாம் எழுதியிருக்காரு. அடுத்த நாடகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜெகச்சித்திரம். ரொம்ப முக்கியமானது ஜெகச்சித்திரம். நாடகம்னு கேட்டாங்கன்னா ஜெகச்சித்திரம். சரி, ஓகே. இவர் என்ன பாடல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னா சுதந்திர பாடல் எழுதியிருக்காரு, தேசிய பாடல் எழுதியிருக்காரு, தலைவர்கள் பற்றிய வாழ்த்துக்கள் எழுதியிருக்காரு, பக்தி பாடல்கள், சமூக பாடல்கள், புதிய ஆத்திச்சூடி, பாப்பா பாட்டு போன்ற பாடல்கள் வந்து எழுதியிருக்காரு.
அடுத்து என்னன்னா இவரோட முதல் பாட்டு, அதாவது இவரோட பாட்டு என்னன்னா தனிமை ராகம் அப்படின்ற தலைப்புல ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அந்த பாட்டு தான் முதல்ல எந்த பத்திரிகையில வெளியாந்துச்சு அப்படின்னா விவேக பானு அப்படின்ற பத்திரிகையில வந்து வெளியாகுச்சு. ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாம இவர் துணை ஆசிரியரா எந்த இதழ்ல வேலை பார்த்தாரு அப்படின்னா சுதேசமித்ரன். எப்போ ஜாயின் பண்ணுவாரு? 1904. துணை ஆசிரியராக பொறுப்பு வகித்திருப்பாரு சுதேசமித்ரன். இந்த சுதேசமித்ரன் என்ற பத்திரிகை யாரு ஏற்றினானா ஜி சுப்பிரமணியன் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, ஏற்றிருப்பாரு. இது என்ன பத்திரிகை அப்படின்னா தினசரி பத்திரிகை, நாளிதழ், டெய்லி வெளியாகும் அந்த பத்திரிகை, நியூஸ் பேப்பர் டெய்லி வர நியூஸ் பேப்பர் இது வந்து. சரியா? சுதேசமித்ரன் வந்து தினசரி இதழ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யாரோட பத்திரிகை அப்படின்னா ஜி சுப்பிரமணியன். இவர் வந்து துணை ஆசிரியரா வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இதுல வேலை பார்த்திருப்பாரு. நெக்ஸ்ட் எந்தெந்த பத்திரிகையால ஆசிரியர் பணி ஆயிட்டிருப்பாரு? சொந்த பத்திரிகையா தானே உருவாக்கி தானே ஆசிரியர் பணி வேலை பார்த்தாரு அப்படின்னா சக்கரவர்த்தினி அப்படின்ற பத்திரிகை. இது வந்து 1905 ஸ்டார்ட் பண்றாரு. இது வந்து ஒரு மாத இதழ், மாசம் வெளியாகிற நியூஸ் பேப்பர். சரியா? மாத இதழ். இதத்தை என்ன சொல்றாங்க, பெண்களுக்காக எழுதப்பட்ட பத்திரிகை அப்படின்னு சொல்லுவாங்க சக்கரவர்த்தினிய. அடுத்து இந்தியான்ற பத்திரிகை, இது வந்து வார இதழ், வீக்லி வெளியாகிறது. இது 1907 ஸ்டார்ட் பண்றாரு. இந்த இந்தியான்ற இதழ் தான் கேலி சித்திரங்கள் இருந்தது. கேலி சித்திரங்கள் கருத்து படங்கள்னு சொல்லுவாங்களே, பொம்மை படம்லாம் வரைஞ்சு அந்த மாதிரி பத்திரிகை தான் இந்த இந்தியா பத்திரிகை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சிகப்பு வண்ணத்துல எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாலாபாரதம் வந்து 1908 ஸ்டார்ட் பண்றாரு. இது வந்து ஒரு இங்கிலீஷ் பத்திரிகை. பாலாபாரதன்றது ஒரு இங்கிலீஷ் பத்திரிகை. அடுத்து விஜயான்ற பத்திரிகை, அடுத்து கர்மயோகின்ற பத்திரிகை, அது 1909. அடுத்து சூரியோதயம்ன்ற பத்திரிகை 1910. நெக்ஸ்ட் வந்து பொதுவான கருத்து, பாரதியை பத்தி பொதுவான கருத்து பார்க்கலாம். எட்டயாபுர சமஸ்கிருத புலவர் தான் என்ன பண்றாரு, சமஸ்தான புலவர், சாரி சமஸ்கிருத கிடையாது சமஸ்தான, தப்பா வச்சுட்டேன். எட்டயாபுரத்துல உள்ள சமஸ்தான புலவர், அந்த எட்டயாபுர மன்னரா இருந்தவர், அந்த புலவர் மன்னவரா இருந்தது புலவர் அல்லது அந்த எட்டயாபுர சமஸ்தான மன்னர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நிறைய புலவர்களுக்கு வந்து போட்டி வச்சிருப்பாரு. இதான் ஸ்டோரி கொஞ்சம் தப்பா இருக்கு. எட்டயாபுர சமஸ்தான புலவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. நிறைய பேருக்கு வந்து ஒரு போட்டி வைப்பாங்க அந்த எட்டயாபுர சமஸ்தானத்துல. நிறைய பேருக்கு வந்து புலவர்களுக்கான 2 அடி வந்து ஒரு கவிதை எழுதணும்னு சொல்லி போட்டி வச்சிருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் வைக்கும் போது இவரும் சுப்பிரமணியான பாரதியாரும் சோமசுந்தர பாரதியாருக்கும் 2 பேருக்கும், அப்ப வந்து சோமசுந்தரன் இருந்துச்சு, இவருக்கு வந்து சுப்பிரமணியன் பேர் இருந்துச்சு. ஸோ 2 பேருக்கு வந்து போட்டி நடத்தும் போது என்ன பண்ணிருக்காங்க, 2 பேர் வின் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வைக்கும்போது 2 பேர் கவிதைகள் வந்து ரொம்ப கரெக்டா இருந்திருக்கு, 2 அடியில சூப்பரா இருந்திருக்கு. சோ 2 பேத்துக்குமே பாரதின்ற பட்டம் கொடுத்துட்டாங்க. அப்ப 2 பேருமே சம காலத்தவர்கள். அவருக்கு சோமசுந்தர பாரதி, இவருக்கு சுப்பிரமணியனுக்கு பாரதின்ற பட்டம் கொடுத்துட்டார். சோ இவர் பாரதின்ற பேரை வச்சுக்கிட்டார். இதுதான் கதை. யாரு கொடுத்தானே எட்டயாபுர சமஸ்தானம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்னன்னா இவர் செல்லிதாசன் அழைக்கப்பட்டார்களே, இவரை வந்து செல்லிதாசன் சொல்லி புனை பேர்ல அழைச்சிருக்காரு. அடுத்து வந்து தன் பூநூலை வந்து கனிகலிங்கம் அப்படின்ற ஒரு ஆதி திராவிடருக்கு வந்து என்ன பண்ணிருக்காரு, அழைச்சிருக்காரு. அடுத்து வந்து தன்னோட பாடல்கள்ல வந்து தானே மெட்டு அமைத்து பாடியிருக்காரு. அதாவது தானே மெட்டு அமைச்சு பாடிய கவிஞர் தான் பாரதியார்னு சொல்லுவாங்க. அடுத்து 1905 முன்னே பார்த்தாச்சு சக்கரவர்த்தினி அப்படின்ற இதழை தொடங்கியிருக்காரு. இது பெண்களுக்காக தொடங்கப்பட்ட இதழ். அடுத்து கர்மயோகி, பாலாபாரதம் போன்ற இதழ்களை வந்து நடத்தியிருக்காரு. அடுத்து சென்னை ஜனசங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து என்ன பண்ணிருக்காரு, தொடங்கியிருக்காரு. அடுத்து நிவேதிதா தேவியை சந்தித்த பின்புதான் இவர் தீவிரவாதியானாரு. நிவேதிதான்றவங்க வந்துட்டு விவேகானந்தோட சீடர். இவர் வந்து அந்த நிவேதிதாவை பார்க்க போயிருப்பாரு. போனதுக்கு அப்புறம் தான் இவர் என்ன பண்ணிருப்பாரு, தீவிரவாதியா வந்து தீவிரவாத தேசியவாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, மிதவாதிகள் தீவிரவாதிகள் 2 டீம் இருக்கும். இவர் தீவிரவாதியா அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆயிருப்பேன்னு சொல்லுவாங்க. இந்த நிவேதிதாவை தான் இவரோட ஞான குருவா ஏத்துக்கிட்டாரு. ஞான குருனா அறிவின் குரு. ஞான குருவா ஏத்துக்கிட்டவர் பாரதியார் வந்து தன்னோட ஞான குருவா ஏத்துக்கிட்டவங்க தான் இந்த நிவேதிதா தேவி. சரி, தன்னோட அரசியல் குருவா ஏத்துக்கிட்டவர் யாருன்னா பாலகங்காதர திலகர் இருக்கார் இல்லையா, அவர் தீவிரவாத தேசியவாதி ரொம்ப முக்கியமானவங்க. லால் பால்னு சொல்லுவாங்க. பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய். இதுல பாலகங்காதர திலகரத்தை இவரோட அரசியல் குருவா என்ன பண்ணிக்கிட்டாருன்னா ஏத்துக்கிட்டாரு. இவர் வந்து 14 மொழிகள் என்ன பண்ணிருக்காரு, அறிஞ்சிருக்காரு. நம்மளுக்கு தமிழ் இங்கிலீஷ் தவிர வேற எதுவும் தெரியாது. ஹிந்தி கொஞ்சம் ஸ்கூல்ல இருந்துச்சுன்னா ஹிந்தி தெரியும். தெலுங்கு பேசுறவங்க, ஃபேமிலியில பேசுறவங்க தெலுங்கு கொஞ்சம் தெரியும். அவ்வளவுதான். மத்தபடி இவருக்கு வந்து 14 நூல்கள் என்ன பண்ணிருக்கு, 14 மொழிகள் என்ன பண்ணிருக்காருன்னா அறிஞ்சிருக்காரு. அடுத்து இவர் தம்பி அப்படின்னு சொல்லி அன்புடன் அழைக்கப்பட்டவர் யாருன்னா பரளிசூர் நெல்லையப்பர். இந்த பரளிசூர் நெல்லையப்பர் தான் பாரதியாரோட பாடல்களை முதல்ல மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னா பரளிசூர் நெல்லையப்பர். அதே இது பாரதியாரோட பாடல்களை முதலில் வெளியிட்டவர்னு கேட்டாங்கன்னா கிருஷ்ணசாமி ஐயர். ஓகேவா, ரெண்டும் குழப்பக்கூடாது. மக்களுக்கு அறிமுகம் படுத்தியவர் தான், மக்கள்கிட்ட பாடி காமிச்சார்னு யோசிச்சுக்கோங்க. அது வந்து பாடி காமிச்சவர் வந்து நெல்லையப்பர். அவரோட தம்பின்னு ஏத்துக்கிட்ட பரளிசூர் நெல்லையப்பர். பாரதியோட பாடல்கள்ல முதலில் வெளியிட்டவர் யாரு, அச்சிட்டு வெளியிட்டவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அச்சிட்டு வெளியிட்டவர் யாருன்னா கிருஷ்ணசாமி ஐயர். ஓகே, பாரதியின் பாரதியோட படத்தை வரைஞ்சவங்க யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆரிய இன்னும் பாஷ்யம்.
ஆரியம் என்னும் பாசியத்தை பத்தி ரொம்ப முக்கியமான தகவல் ஒண்ணு சொல்றேன். 1932 ஜனவரி 26 என்ன பண்ணிருப்பாருன்னா, இப்ப இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஆகஸ்ட் 15 இல்லையா, இன்னைக்கு வந்துட்டு சென்னையில யாரு வந்து கொடியேற்றுவானா, சிஎம் ஆன ஜோசப் விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணுவாருன்னா கொடியேற்றுவார். அதே மாதிரி 1932 அதை இப்ப ஏத்துற இடத்துல 1932 பிரிட்டிஷ் கொடி வந்து அங்க இருந்துச்சு. அப்போ வந்து அந்த பிரிட்டிஷ் கொடி இருக்கிற இடத்துல நம்ம இந்தியாவோட கொடியை ஏத்துனவர் தான் யாருன்னா ஆரியம் என்னும் பாஷ்யம். ஜனவரி 26 இது ஒரு கதை சரியா. அதே இது 1930 ஜனவரி 26 ராவி நதிக்கரையில நேரு வந்து கொடியேற்றிருப்பாரு. சோ இந்த 2 நாளை முன்னிட்டு தான் ஜனவரி 26 குடியரசு தினமா கொண்டாடுறாங்க. இங்க சென்னையில ஏத்தினவர் யாருன்னா ஆரியம் என்னும் பாஷ்யம். இவர் வந்துட்டு ஆங்கிலேயர் கண்ணில மண்ணை தூவிட்டு ஆங்கிலேயர் கொடியை எடுத்துட்டு நைட் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா நம்ம இந்தியாவோட கொடியை ஏற்றிருப்பாரு. அது அந்த கொடியை வந்து எங்கேயுமே கேட்டிருப்பாரு. கடையில எல்லாம் எங்கேயும் இந்தியா கொடிக்கு இருந்திருக்காரு. ஏன்னா அது வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கும். சோ இவர் வந்து ஒரு வேட்டியில சாயம் பூசி தயாரிச்சு அங்க வந்து என்ன பண்ணிருப்பாரு, மேல ஏறி கட்டியிருப்பாரு. இது ஒரு ஸ்டோரி சரியா, கட்டியிருப்பாரு. இவர் தான் ஆரியா என்னும் பாஷ்யம். இவர் தான் பாரதியார படத்தை வரைஞ்சவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பாரதிக்கு மகாகவின்ற பட்டம் கொடுத்தவர் முன்னையே பார்த்தாச்சு, ராமசாமி. அடுத்து பாரதி சங்கத்தை தொடங்கியவர் யாரு அப்படின்னா கல்கி. பாரதி சங்கத்தை தொடங்கியவர் யாருன்னா கல்கி. அடுத்து வந்து பாரதியார் வந்து மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில தமிழ் ஆசிரியரா பணியாற்றிருக்காரு. அடுத்து இவரின் முதல் பாடல் வெளிவந்த இதழ் முன்னையே பார்த்தாச்சு, விவேகா பானுன்ற இதழ்ல எப்போனா 1904 என்ன தலைப்புலன்னா தனிமை ராகம் அப்படின்ற தலைப்புல என்ன பண்ணுச்சு, வெளியாகச்சு, முன்னே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நிறைய கீதைகள் இருக்கு இல்லையா, கீதைகள் சொல்லுவாங்க இல்லையா, கீதைகளை ஃபுல்லா மகாபாரதம் இந்த மாதிரி இருக்க கீதைகளை ஃபுல்லா என்ன பண்ணியிருக்காரு, தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. அதாவது வடமொழியில இருக்க கீதைகளை ஃபுல்லா தமிழ் மொழியில மொழிபெயர்த்திருக்காரு. பாஞ்சாலி தந்திரத்திற்கு உரை எழுதியிருக்காரு. பாஞ்சாலி சபதம் இருக்கு இல்லையா, அந்த தந்திரத்திற்கு உரை எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ரவீந்திரநாத் தாகூரோட சிறுகதையை வந்து 11 வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்து பாரதியார் வந்து நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தை ஸ்கூல் புக்ல கொடுத்திருப்பாங்க, நிறைய கொடுத்திருப்பாங்க. அதுல முக்கியமான லைன் சொல்றாங்க, தமிழை விட மற்றொரு பாஷை சுகமாக இருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கு வருத்தம் உண்டாகிறது. தமிழினை விட மற்றொரு சாதி அறிவிலும் வலிமையிலும் உயர்ந்திருப்பது எனக்கு சம்மதமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சரியா. அந்த கடிதத்துல வந்து குறிப்பிட்டிருப்பாரு. இது ஒரு லைனா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் எழுதிய கடிதம்னா புக்ல கொடுத்திருக்காரு, பரளிசு நெல்லையப்பருக்கு ஏற்றிருப்பாரு. சோ அதுல வந்து இந்த லைன் வந்து இருக்கும். சொல்றாரு அப்படின்னா, உரைநடை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்றாருன்னா, கூறியவரை பேசுவது போல எழுதணும். நம்ம அது என்ன சொல்றோமோ அந்த படிதான் நம்ம வந்து எழுதணும். உரைநடை எழுதணும், பேச்சு வழக்குலதான் எழுதணும் அப்படின்றாரு. கூறியவரை பேசுவது போல எழுதுவதுதான் உத்தமம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தமிழில் முதலில் கருத்துப்படம் வெளியிட்டவர் அப்பயே சொன்னேன், இந்தியான்ற இதெல்ல கேலி சித்திரம் வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாரு. கேலி சித்திரம் என்ன, பொம்மை படம் போட்டு கருத்துப்படம், அதான் பொம்மை படம் போட்டு பத்திரிகை ஆரம்பிச்சது இவர் தான். நெக்ஸ்ட் வந்து புவி அனைத்தும் போற்ற தமிழ் மொழிபெயர்ப்புகள் ஏற்ற கவியரசுகள் இல்லை என்ற குறை என்னால் தீர்ந்தது. தனக்கு தொழில் வந்து கவிதை தான். நாட்டிற்குழைத்தல் இமைப்பொழுதும் சேதாரித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இமைப்பொழுதும் சேதாரித்தல், இந்த நாட்டுக்கு என்னோட தொழில் கவிதை அப்படின்னு சொன்னவரன்னு கேட்டா பாரதியார் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, சோதிமிக்க நவ கவிதைகள் என்னாலும் அழியாமல் மகாகவி என்ற கவிதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகாகவிதை என் கவிதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, எல்லாமே புதிது. சோதிமிக்க நவ கவிதை நாள்தோறும் அழியாத மகா கவிதை என் கவிதை அப்படின்னு சொல்றாரு. யாரா அவரோட கவிதை வந்து என்ன பண்றாரு, பெருமையா பேசுறாரு. நெக்ஸ்ட் வந்து சிறப்புகள், இவரோட சிறப்புகள் என்னென்னு பார்க்கலாங்கிறது நம்ம கடகடன்னு. அடுத்து கவிதையின் சுயசரிதை, கவிதை வழிய சுயசரிதை எழுதிய முதல் கவிஞர்னா பாரதியார் தான். தன்னோட சுயசரிதை வந்து கவிதை வழியில எழுதியிருப்பாரு. எல்லாரும் உரைநடையா எழுதியிருப்பாங்க, இவர் வந்து கவிதை வழியை எழுதியிருக்காரு. அடுத்து பரளிசு நெல்லையப்பர் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாரதியார் ஒரு அவதார புருஷர், இவர் நூலை தமிழ் வேதமாக கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாரு சரியா. யாரு சொல்றா, நெல்லையப்பர் சொல்றாரு. அவதார புருஷன் சொன்னது நெல்லையப்பர் சொல்றாரு. நாமக்கல் கவிஞர் என்ன சொல்றாருன்னா, பாரதியாரை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும், இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாகும். இவரை நினைச்சாலே போதும், நமக்கு நம்மளோட சுதந்திரத்திற்கான ஆவேசம் எழுக்கும், இந்தியன்ற நல் இருமாப்பு உண்டாகும்னு நாமக்கல் கவிஞர் சொல்றாரு. அடுத்து கவிமணி தான் முன்னே பார்த்தாச்சு, பாட்டுக்கொரு புலவன் பாரதின்னு சொன்னவர் யாருன்னா கவிமணி. பாரதியின் சுயசரிதமே தமிழில் முதல் சுயசரிதம். அவரை பார்த்தோம் இல்லையா, அவர் வந்து கவிதை வழியில தன் சுயசரிதத்தை வெளியிட்டிருப்பாரு. இவரோட சுயசரிதம் தமிழில் முதல் சுயசரிதம் அப்படின்னு சொல்றாங்க.
சிற்பி பாலசுப்ரமணியம் அவர் என்ன சொல்றாருன்னா, இவருக்கு நந்தனார் சரித்திர கீர்த்தனைகள் மெட்டு தெரியும், ஜப்பானோட ஹைக்கூ தெரியும், அடுத்து தாகூர் அறிவாரு, அதுக்கப்புறம் வால்ட்மிட்டன் அறிவாரு, காளிதாசனை முன்னிட்டு தான் இவர் வந்து செல்லிதாசன் சொல்லிட்டு தன்னை அறிவிச்சுக்கிட்டாரு. சுதந்திரத்தையும் பெண் உரிமைக்காகவும் புது யுக கனவுகளையும் நவநவமான மொழிகளையும் பேசுவாரு அப்படின்னு சொல்லி இவரெல்லாம் புகழ்ந்தவர் யாருன்னா சிற்பி பாலசுப்ரமணியம். அடுத்து எல்லாரும் என்ன சொல்லுவோம், நம்மளோட நாட்டை வந்து தாய் நாடுன்னு சொல்லுவோம். ஆனா பாரதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தந்தை நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தந்தை நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா வையாபுரி பிள்ளை இருக்காரு இல்லையா, வையாபுரி பிள்ளை இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவருடைய பாடல்களில் கருத்தாளமும் ஆற்றலும் எளிமையும் இசை நயமும் தொடர் இன்பமும் ஒருங்கு அமைய காண்கிறோம். எல்லாத்தையும் என்ன செய்யறோம், ஒன்னா ஒரு இடத்துல பாக்குறோம் அவரோட கவிதைகள்ல, இவரோட பேச்சுல, இவரோட பாடல்கள்ல அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு சிறப்பு கவிஞர் தமிழ் உலகில் சில நூற்றாண்டுகள் தோன்றவில்லை. இவ்வாறான சிறப்பு கவிஞர் இவருக்கு முன்ன யாருமே என்ன செய்யல, தோன்றல அப்படின்னு சொல்றாரு. நல்லா பெருமையா சொல்றாரு. யாருன்னா வையாபுரி பிள்ளை. அடுத்து வந்து கசின்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் என்ன சொல்றாருன்னா நூலின் தூய, அதாவது அழகின் தூய அல்லது அழகின் தூய வாய்மையான வடிவத்தை பாரதி கவிதையில காண முடியும். அதாவது அழகின் தூய அழகான தூய வாய்மையான வடிவத்தை வந்து இவரோட கவிதைகள்ல ஃபுல்லா உண்மையான வடிவத்தை என்ன செய்ய முடியும், நம்மளால காண முடியும் அப்படின்னு சொல்றாரு. சரி, பாரதியார இந்த சொன்னா பாரதியார பாவேந்தர் பாரதிதாசன் வந்து எப்படிலாம் புகழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி, இந்த பாரதிதாசனோட முன்னோடியா திகழ்ந்தவர் தான் பாரதி. ஏன்னா அவர் தன்னை பேரை வந்து கனக சுப்ரத்தினன்ற பேரவே யாருக்காக பாரதிதாசன் சொல்லி என்ன பண்ணிருப்பாரு, மாத்திருப்பாரு. சோ அவரோட ஆசிரியனே வச்சுக்கலாமே. சரியா, அவரோட இம்ப்ரெஷன். அதனால அவரை பத்தி என்னென்னலாம் சொல்லியிருக்காரு, பைந்தமிழ் தேர்ப்பாகன்னு சொல்லியிருக்காரு, செந்தமிழ் தேனி சொல்லியிருக்காரு, சிந்துக்கு தந்தைன்னு சொல்லியிருக்காரு, குவிக்கு கவிதை குயில் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நாட்டினை கவிழ்க்கும் பகைமையை கவிழ்க்கும் கவி முரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு, காடு கமுழும் கற்பூர செக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்னே பார்த்தாச்சு இது. அடுத்து கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல் அப்படின்னு சொல்லியிருக்காரு, திறன் பாட வந்த மறவன் புதிய அப்படின்னு சொல்லியிருக்காரு, அறம் பாட வந்த அறிஞன் சொல்லியிருக்காரு, என்றென்றும் செல்வோம் சொல்லியிருக்காரு, தமிழாய் பாரதி தகுதி பெற்றதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, பாரதியார் வந்து உலக கவி, அகத்தின் அன்பு, புறத்துயர்ந்து அறிவினிலே ஒளியும் வாய்ந்தோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அறிவினிலே ஒளியும் வாய்ந்தோர் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஒருங்கொரு நாட்டுக்குரியதான அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஓட்டை சான் நினைப்புடையதாய் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த லாஸ்ட் மட்டும் குழப்பம், இந்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதியார் உலக கவி, அகத்தின் அன்புன்னு சொல்லியிருக்காரு, பரந்துயர்ந்த அறிவினிலே ஒளியும் வாய்த்தோர் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஒருங்கொரு நாட்டுக்குரியதாக ஓட்டை ஜான் நினைப்புடையார் அல்லர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு பாட்டு, ஒரு மொத்தமா வர தனித்தனியா கொடுத்திருக்காங்க. சரி, பாரதியாரோட மேற்கோள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப வந்து பாரதிதாசன் வந்து பாரதியார் எப்படிலாம் சொன்னாருன்னு பார்த்தோம். இப்ப பாரதியாரோட மேற்கோள்கள், பாரதியார்ல என்னென்ன மேற்கோள் சொன்னாரு அப்படின்னு சொல்லி இந்த கோட்ஸை கொடுத்து இது யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிது எங்கு காண்போம் அப்படின்னு சொன்னவர் வந்து பாரதியார். இது எல்லாருக்கும் தெரியும். சொல்லின் உயர்வு தமிழ்ச்சொல்லே அதை தொழுவது படித்தலடி பாப்பா. அந்த பாப்பா பாட்டு வரும்ல, பாப்பா பாட்டு, அந்த பாட்டுல வர்ற லைனு. அடுத்து மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஏழ்மை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை, சாதியில் உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கிலே ஒளி உண்டாம், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் சகத்தை அழித்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காக்கை குருவை எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, செந்தமிழ் நாடுனும் போதி நிலை இன்பம் தேன் வந்து பாயுது காதி நிலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிற நாட்டு நல்லறிஞர்களின் சாஸ்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் சொல்லியிருக்காரு. தமிழ் மொழியில மொழிபெயர்க்கணும், பிற நாட்டோட நல்லறிஞர்களை தமிழ் மொழியில மொழிபெயர்க்கணும்னு சொல்லியிருக்காரு. தேமருத தமிழ் ஓசை உலகெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும் சொல்லியிருக்காரு. தமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னோட தொழில் வந்து கவிதை, நாட்டுக்கு உழைக்கிறது, இதுதான் என்னோட தொழில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லோருக்கும் ஓர் குலம், எல்லோருக்கும் ஓரினம், எல்லோருக்கும் ஒரு நாடு, நாட்டு மன்னர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லோருக்கும் ஒரு குலம், எல்லோருக்கும் ஒரே ஒரு இனம், எல்லோருக்கும் நின்னாட்டு மன்னர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்று பற்றால் உண்டு வாழ்வு, தமிழ் ஒற்றுமை நீங்கிடின்
அனைவருக்கும் தாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. காதல் 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 போயினும் சாதல் சாதல் சாதல்னு சொல்லியிருக்காரு. ஒப்பு மொழி 18 உடையாள் செப்பு மொழி 18 உடையாள் எனினும் சிந்தனை ஒன்றுடையாள்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமானது, செப்பு மொழி 18 உடையாள் எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும் தர்மம் மறுபடியும் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது படத்தோட ஒரு லைன்ல ஒரு இதுல வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து செந்தமிழ் நாடினும் போது நிலை முன்னே பார்த்தாச்சு. அடுத்து வந்து சிந்த நதியின் மீசை அப்படின்னு சொல்லி ஒரு லைன் தொடங்க, அதை வந்து சொல்லியிருக்காரு. வள்ளுவனை தன்னை உலகிற்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, திருவள்ளுவரை பத்தி சொல்லியிருக்காரு. திருவள்ளுவரை பத்தி தமிழ்நாடுன்னு சொன்ன பாரதியாரு வையகமே சொன்னா, வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னா இவர். வள்ளுவனே பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமேன்னு வந்தா பாரதிதாசன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. டெய்லியும் வந்து ஒரு தலைவர்களா வந்து போடுறோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க.